காலத்தில் 1000 சிரசுகளுடன் 2000 கரங்களுடன் அதிலே கவச குண்டலத்தோடு இருந்து காஞ்சிமாபுரத்தை அரசாட்சி வந்தேன். அப்பொழுது அசுரர்களையும் தேவர்களையும் அடித்து துரத்திவிட்டு அவனைகளை 56 தேசங்களையும் அரசாட்சி செய்து வந்தேன். அப்பொழுது அசுரர்களும் தேவர்களும் பயந்து நடுநடுங்கி இந்த உலகத்தைகளாகிய நாராயணமூர்த்தியிடம் போய் முறையிட்டார்கள். இந்த வரலாறாகப்பட்டவர் வரன் என்றும் நாராயணன் என்றும் 2 ரூபமாகி என்னிடத்திலே எதிர்த்து போராடினார்கள். இப்படி 1099 வருஷம் யுத்தம் செய்து ஆண்டுக்கு ஒரு சிறிதாக வெட்டிவிட்டார். அப்பொழுது 1000 வருஷம் சென்றவுடன் என்று சக்கரத்தினால் சுழற்றிவிட்டு ஆக்ரோபித்தார். என்றைக்கு இருந்த போதிலும் உலகத்தில் தான் வந்து பிறப்பாய், அன்றைக்கு உன்னை கொண்டு விடுகின்றேன் என்று சபதம் புரிவித்தார். அப்படி இருக்கும் நாளில் குந்தி போஜனம் என்ற ஒரு பட்டணம் உண்டு. இந்த பட்டணத்தை நீதி நெறி தவறாமல் அரசாட்சி வந்து குந்தி போஜன் என்ற அரசரிடத்திலே துர்வாச மகாரிஷீஸ்வரர் கேட்டார். அதுக்கு தினமும் அன்னமும் பாலும் தர வேண்டும் என்று கேட்டார். அவர் அரசர் அப்படியே ஒப்புக்கொண்டு தன் மகளாகிய குந்துமாதேவியை பணிகளை செய்வதாக ஆக்கிரமித்தார். இப்படி சில காலத்திற்குள் யாகம் எளிதாக பூர்த்தியாகிவிட்டது. துர்வாச மகாரிஷீஸ்வரர் இந்த யாகம் பூர்த்தியாகிவிட்டது. சிறு குழந்தை விளையாட்டுத்தனம் இல்லாமல் அன்னம் பாலும் ஆதரித்து வந்தால் அல்லவா அவங்களுக்கு என்ன பதில் உபகாரம் செய்யலாம் என்று குருவாய் தியானத்தால் தியானித்து வந்தார். அண்ணவர்கள் குஷ்டரோகிக்கு பாயால் போல் இருந்தோம். குஷ்டரோகிக்கு பாயானால் புத்திரபாய்க்கு அவங்களுக்கு கிடைக்காது என்று 5 மந்திரங்களை உபதேசித்தார். என்ன மந்திரம்? அந்த மந்திரம் 5 மந்திரம் என்னவென்றால் சூரிய மந்திரம் 1, வாயு மந்திரம் 2, யமதர்ம மந்திரம் 3, தேவேந்திரம் 4, அஸ்வினி தேவேந்திரம் 5. இப்படி 5 மந்திரங்களை உபதேசித்து யாராயிரம் ஒரு மந்திரத்தை உச்சரித்தால் உனக்கு புத்திரவாக்கி வேண்டுமான காலத்தில் ஏதாயிரம் ஒரு மந்திரத்தை உச்சரித்தால் உனக்கு புத்திரவாக்கியம் கிடைக்கும் என்று அருள் ஆசி வழங்கிவிட்டு எழுந்தல் விட்டார் துர்வாச மகாரிஷீஸ்வரர். அதற்கு பிறகு தாயாகிய குந்தமாதேவியானவள் தங்கை குடத்தை எடுத்து சென்று கங்கை கரையிலே வைத்துவிட்டு கங்கையிலே ஸ்நானபானங்கள்லாம் செய்து முடித்துவிட்டு அந்த ரிஷீஸ்வரர் சொன்ன மந்திரத்தை விளையாட்டுத்தனமாக சூரிய மந்திரத்தை உச்சரித்தார். அப்பொழுது அந்த மந்திரத்தை கட்டுப்பட்டு இந்த சூரிய பகவானாகப்பட்டவர் தன்னுடைய காந்தத்தை நீக்கி உயர்வான பிராமணர்கள் எடுத்து குந்தமாதேவி முன்பாக தோன்றி வெள்ளே என்னை அழைத்த காரணம் கேட்டார். அதுக்கு குந்தமாதேவி நீர் யார் என்று கேட்க நான் தான் சூரிய பகவான் மந்திரத்தை உச்சரித்தினால் இப்பொழுது வந்து நீயும் நானும் சம்பவம் செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு குந்தமாதேவி சூரிய பகவான் அது குந்தமாதியானவர் அயர்ந்து நடுநடுங்கி நான் கண்ணி கேள்வி குசூதியாகவில்லை மதலை பயங்கரமாக தடுத்தார். சூரிய பகவான் எவ்வளவாக பெண்ணாக துஷித்து இருவரும் ஒருமனமாக ஒன்று கூடி சம்பவம் செய்தார்கள். தேவகண்டமானபடினா உடனே ஜென்மித்து அந்த ஜென்மத்தை விட்டுவிட்டு அரகால சூரியன்